சுரேஷ் அண்ணனுக்கு பொண்ணு பார்த்துட்டு இருந்தாவள பொண்ணு என்ன கிடைச்சா? அவ அம்மா காரியம் அங்கங்க ஓடி ஓடி திறங்கிட்டு தான் இருக்கா. ஆனா ஒரு இடமும் பொண்ணு கிடைக்க மாட்டேங்க. ஏம்மா 1000 போய் சொல்லினாலும் ஒரு கல்யாணத்தை பண்ணி போடணும். ஏனி நான் சொன்ன சரிதானே நீ? இப்படிதான் நிறைய பேர் தப்பா புரிஞ்சிட்டு இருக்காவா. ஒரு போய் சொல்லி கல்யாணம் முடிச்சாலும் இங்க டப்பா டான்ஸ் ஆடிட்டு இருக்கு. 1000 போய் சொல்லி கல்யாணம் முடிச்சா அவ்வளவுதான் அக்காத கிழிஞ்சு போயிரும். காத்து செல்லம் அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? அதுக்கு அர்த்தம் அப்படி இல்ல. 1000 தடவைனாலும் பொண்ணு வீட்டுக்கும் மாப்பிள்ளை வீட்டுக்கும் போய் பேசி எடுத்து கல்யாணத்தை முடிங்கன்னு. இவ்வளவு நாள் தப்பா புரிஞ்சிட்டு இருந்திருக்கேன். அது இதே மாதிரி ஏதாவது சின்ன பிள்ளையா இருக்கும்போது முட்டாள்தனமா ஏதாவது புரிஞ்சிருக்கியா? ஏனி நான் 6 கிளாஸ்ல இருந்து பெரிய கிளாஸ் வரைக்கும் எப்பவுமே 1 ரன் தாண்டி வாங்குவேன். அது தாண்ட மாட்டேன். எங்க டீச்சர், எங்க அம்மா, எங்க அண்ணன் எல்லாரும் தெருல இருக்க ஆளு எல்லாரும் என்கிட்ட கேட்பாவா, உனக்கு மட்டும் எப்படி மக்கா இவ்வளவு அறிவா இருக்க, நீ மட்டும் எப்படி நல்லா படிக்க, எப்படி உனக்கு மட்டும் இப்படி எல்லாம் புத்தி எல்லாம் வேலை செய்யுது அப்படின்னு கேட்பாவா. என் நாத்து செல்லமே நான் என்ன கேட்டேன், நீ என்ன சொல்லுத? உன்னை சுத்தி இருக்க ஆளா எப்படி உன்னை முட்டாள்தனமா புரிஞ்சிட்டு இருக்காங்க நான் ஒன்னும் கேட்கவே இல்லையே.